வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எம்எஸ் டேட்டா என்ட்ரிக்கான ஆட்கள் தேர்வு எப்போ நடக்கும், என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்னும் அரசு தரப்புலேருந்து எந்தவித அரசாணையும் வரலை. பட் எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிஎஸ்சி பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது டெம்ப்ரவரியாக தான் போஸ்டிங் போட போகிறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் தானே ஒழிய, இன்னும் அரசு தரப்புலேருந்து எந்தவித அரசாணையும் அவங்க வந்து வெளியிடலை. கவர்மெண்ட் ஜிஓ வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போயே வந்துட்டு உங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஒரு சில பேர் இதுக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் டெம்ப்ரவரியாக சேலரி போட போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ எதையுமே அரசாணை வராமல் நீங்கள் எதையும் நம்பாதீங்க. எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கப்புறமா தான் இதுக்கான அறிவிப்பு வெளிவரும்னு நான் நினைக்கிறேன். ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இதுக்கான ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எமிஸ் வேலைக்காக 14,000 பேர் நாங்கள் தயாராக வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6,000 பேர் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற அந்த லேப் அசிஸ்டண்ட்டையே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியும் போது, மீதி இருக்கிற 8,000 பேரை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, அவுட் சோர்சிங் மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை எதை பேஸ் பண்ணி இளந்தேடி கல்வியில் இருக்கிறவங்கள எடுக்க போகிறாங்களா, ஸோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்மளாம் வந்து எதையாச்சும் நினச்சி குழப்பிக்க வேணாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஎட் முடித்தவங்க முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க, எம்எஸ் ஒர்க்கை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அரசும் நாங்கள் பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி ப்ளஸ் பிஎட் முடித்தவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லுவோம். முழுசாக அரசாணை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எதுக்கும் இந்த ஒர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் கூகுளில் வந்துட்டு எம்எஸ்னால் என்ன அப்படிங்கிற தகவலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எம்எஸில் என்னென்ன ஒர்க்கெலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எம்எஸை பற்றி நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓடிபி கேட்டு மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது கூட ஒரு வகையான எம்எஸ் ஒர்க்கு தான். ஏன்னா எம்எஸில் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ் ஒர்க்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஓ வர வரைக்கும் எதையும் நம்பாதீங்க, காத்துருங்க.